ஹலோ, இன்றைக்கி ஒரு பெண்டலும் ரீடிங் பார்ப்போம். நம்ம எஸ் ஆர் நோ மாதிரி, எஸ் ஆர் நோன்ற மாதிரி நான் 6 டைம்ஸ் நான் பெண்டலம் எஸ் ஆர் நோ நான் பண்ணுறேன். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவை, ஆன்சர்ஸ் தேவையோ நீங்கள் அதை யோசிச்சுட்டு நீங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போது சொல்கிற மாதிரி டீப் பிரெத் எடுங்க, மைண்ட் ரிலாக்ஸாக வைங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் எந்த ஒரு அவசரமாக அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான எந்த விதமான ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் காம் மைண்டாக இருக்கும்போது நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு ரெடி ஆகலாம். சரியா? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியாது எஸ்ஆர் நோவில், இந்த பெண்டலும் ரீடிங்கில். ஸோ அதனால் நார்மலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஜென்ரலான சில விஷயங்களை மட்டும், நார்மலான உங்களுக்கு தேவைப்படுற அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கலாம். ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் இந்த இதில் வந்துட்டு நீங்கள் எஸ்ஆர் நோ போக முடியாது. சரிங்களா? கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ பார்க்கலாமா? ரவுண்டாக எப்படி ரவுண்டு வேணாம், நம்ம எப்படி வடிச்சிக்கலாம். இப்படி வந்துச்சுன்னா நோன்னு மீனிங், ரவுண்டு இல்லைன்னா இப்படி வந்ததுன்னா எஸ்ன்னு அர்த்தம். சரியா? அந்த சைட் வேஸில் போனால் மட்டும் நோன்னு மீனிங். ஓகே, நான் என்னோடய இதில் நான் அப்படி தான் பண்ணுறது. ஸோ அதுக்காக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? மைண்டில் யோசிச்சிட்டிங்களா? கொஸ்டின் யோசிச்சிட்டிங்களா? கேமரா எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், கலெக்டிவ் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. கன்ஃபியூஸ் மைண்டில் கேட்காதீங்க. நீங்கள் கிளியராக இல்லைன்னா உங்களுக்கான ஆன்சரும் கிளியராக வராது. 50-50 யோசிச்சுட்ருக்கீங்க நீங்கள். எஸ்ஸும் இல்லை நோவும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டவுட்ஸில் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்கள் கிளியர் மைண்டாக கேட்கலன்னா உங்களுக்கும் கிளியரான ஆன்சர் வராது. எஸ் ஆர் நோ. இப்போதைக்கு நோன்ற மாதிரி தான் வருது. நோ, நீங்களே கிளியராக கிடையாது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இல்லை உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவைன்னா நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் இல்லாமல் கிளியர் மைண்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை உங்களால் கிளியர் பண்ண முடியும், அதுலேருந்து வெளியில் வர முடியும். நீங்களே ஒரு கிளியராக இல்லாமல் நீங்களே ஒரு நெகட்டிவிட்டியாக சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் என்றைக்குமே அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கவும் முடியாது. உங்களால் அந்த சிச்சுவேஷன், அந்த ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது. சரியா? 0404 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. வெரி குட். இப்போ தான் அங்கே கரெக்டு லைனுக்கு வரீங்க. நீங்கள் மைண்டை இப்போ தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. எஸ், உங்களுக்கான ஆன்சர் எஸ். ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாமா இந்த ஆன்சரை? ஸ்ட்ராங் எஸ்ஸாக எடுத்துக்கலாமா? ஹோலி ஸ்பிரிட், ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாமா? எஸ், இட்ஸ் அ ஸ்ட்ராங் எஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் யோசிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின்
Third question, collective கேட்குற question, yes or no. Holy Spirit. Yes or no. சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீ மைண்டாக கேளுங்க கொஸ்டின்ஸ். எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. எதுவாக வந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. சரியா? எஸ் ஆர் நோ. எஸ் எஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போகலாமா? ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் போகலாம். ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹோலி ஸ்பிரிட். ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு நிமிஷம். எஸ் ஆர் நோ. ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் or no. Yes. Fourth question gonna answer yes. Fifth question gonna answer. Fifth question யோசிச்சுக்கோங்க. Fifth question கையில் பிடிச்சிட்டு கேமரா பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் எஸ் ஆர் நோ. ஹோலி ஸ்பிரிட். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. உடனே ஆன்சர் கிடைக்குது. எஸ் எஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாமா? சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. சிக்ஸ்த் கொஸ்டின் ரொம்ப யோசிக்காதீங்க கலெக்டிவ். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. எஸ் எஸ், பட் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சிக்ஸ்த்து கொஸ்டினில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் கேட்ட கொஸ்டினில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ், சில விஷயங்கள் கஷ்டம், சில விஷயங்கள் இருக்குது அதில் சிக்ஸ்த்து நீங்கள் கேட்ட கொஸ்டினில். ஆனால் அது எஸ்ஸுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் சில விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், யோசித்து பண்ணுங்கள். நிறைய தடை வரும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் யோசிக்காமல் பண்ண முடியாது. எடுத்தோம் கவுத்தோம்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. எந்த விஷயம் நீங்கள் யோசிச்சிங்களோ அந்த விஷயத்தில் பல முறை யோசிங்க, அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.